ஒரு பாட்டில் தண்ணியை மட்டும் வச்சு ஒரு மரத்தையே வளர்த்தாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது ஒரு வறண்ட பாலைவனத்தை பசுமையா மாத்தின ஹீரோவோட கதை. ராஜஸ்தான்ல சிகார் மாவட்டத்துல தாந்தான்னு ஒரு கிராமம். அங்க குடியிருக்கிறதுக்கே தண்ணி இல்லாத அளவுக்கு ஒரு பஞ்சம். நிலமெல்லாம் காஞ்சு போய் தான் இருக்கும். இதனால மக்கள் எல்லாமே கிராமத்தை விட்டு வெளியேறிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு ஊர்ல சாதாரண விவசாயியா இருந்தவர் தான் சுந்தரம் வர்மா. அவர் ஒரே ஒரு முடிவெடுத்தார். எப்படியாவது நான் இந்த ஊரை காப்பாத்துவேன், வறண்டு போன நிலத்தை பசுமையாக்க மரங்கள் நடணும்னு முடிவு செஞ்சார். ஆனா பிரச்சனை என்னன்னாங்க, அவர் கிராமத்துல குடிக்க கூட தண்ணி இல்லையே. தண்ணி இல்லாம மரம் எப்படி வளர்க்கிறது? அப்பதான் அவரு ஒரு மேஜிக்கை கண்டுபிடிச்சார். மழை பெஞ்சதும் மண் ஈரமா இருக்கு, ஆனா மழை நின்னதும் அந்த ஈரமெல்லாம் எங்க மறையுதுன்னு யோசிச்சார். அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. அந்த ஈரத்தை மண்ணுக்குள்ளேயே அப்படியே பிடிச்சு லாக் பண்ணிட்டா என்னன்னு தோணி இருக்கு. அவர் என்ன பண்ணினாருனாங்க, மழை காலத்துல நிலத்தை 20 சென்டிமீட்டர் ஆழம் வரைக்கும் அப்படியே 5ல இருந்து 6 தடவை உழுதுருக்காரு. அப்போ மழை தண்ணி மண்ணுக்குள்ள ஆழமா உள்ள போகும். மழை நின்று அப்புறமும் மறுபடியும் உழுதுருக்காரு. அப்ப என்ன ஆகும்னா, மண்ணோட அந்த நுண் துளைகள் எல்லாமே உடைஞ்சு போய் தண்ணி ஆவியாகாம உள்ளேயே லாக் ஆயிடுச்சு. ஒரு அடிக்கு மேல ஆழமான குழிய தோண்டி செடியை நட்டு ஒரே 1 லிட்டர் தண்ணியை மட்டும் ஊத்திருக்காரு. செடியோட வேறு மண்ணுக்குள்ளேயே லாக்கான ஈரத்தை தேடி போய் ஆழமா படர்ந்து தானாவே ஒரு மரமா வளர்ந்திருக்கு. சுந்தரம் வர்மா வந்துங்க இந்த 1 லிட்டர் மெத்தடை மட்டும் வச்சு அவர் என்ன சாதிச்சிருக்காரு தெரியுங்களா? சுமார் 60,000 மரங்களை வளர்த்திருக்காரு. வறண்ட பாலைவனத்தை பசுமையா மாத்திருக்காரு. 9 லட்சம் லிட்டர் தண்ணீரை சேமிச்சிருக்காரு. ஊரை விட்டு போன மக்கள் எல்லாமே திரும்பி வர ஆரம்பிச்சாங்க. இதுக்காகத்தான் இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்து அவரை கௌரவிச்சது. ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு சிம்பிள் ஐடியா, ஒரே ஒரு மனிதன் நினைச்சா போதுங்க, பாலைவனத்தையே சோலையா மாற்ற முடியும். இந்த மாதிரியான உதாரணங்கள் தாங்க எங்களுக்கு எல்லாம் ஊக்கம் அளிக்குது.